துபாயில் எல்லாருக்கும் வேலை போதா? எல்லாருக்கும் சேலரி கட் பண்ணுறாங்களா? துபாயே இனிமேல் அவ்வளோதான். இப்படிலாம் நிறைய நியூஸ் பார்க்குறேன். ஸோ துபாயில் என்ன தான் நடக்குது, ஏன் சேலரி கட் பண்ணுறாங்க, ஏன் நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இங்கே நிறைய பேருக்கு வேலையும் டேஞ்சரில் இருக்குது, சேலரி கட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த மிசைல்ஸ் அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போதைக்கு நார்மலைஸாக இருக்குது. பட் டெய்லி அலர்ட் வருது, பாம் வருது, இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, சவுண்டு கேட்குறோம், அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறோம். பட் என்ன தான் இருந்தாலும் இங்கே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப். ஏன்னா அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ், அவ்வளோ இது பக்காவாக பார்த்துக்கிறாங்க இந்த சேஃப்டி பொறுத்த வரைக்கும். மெயினாக இந்த இந்தியன் மீடியாஸில் ஏன்டா ரொம்ப பயம் காட்டுறாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூஎஸ்ஸு, இஸ்ரேலு, ஈரானு, இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு மேட்ரு ஒன்று நடந்துட்டு இருக்குது, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் மாட்டினுக்கிறவங்க தான் இந்த மற்ற ஜிசிசி கண்ட்ரிஸ், குவைத்து, பஹ்ரைனு, சவுதி, இது எல்லாமே நடுவில் மாட்டினுக்கிற ஒரு கும்பல். இப்போ யூஎஸ் நினச்சா ஈரான் அடிக்க முடியும், ஆனால் ஈரான் நினச்சா யூஎஸ் அடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ரேஞ்ச் வெப்பன்ஸ் கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் தான், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். ஏன்னா துபாய் ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் ஒரு பிஸ்னஸ் ஹப். இது துபாய், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த இடம் ரொம்ப ஒரு மேஜரான ஒரு பிஸ்னஸ் ஹப்புன்றதை தாண்டி 2 சைடு ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேர்ல்டும், ஒரு பக்கம் யூஎஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த சைடு மற்ற கண்ட்ரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது, ஏதாவது டிரான்சிட்டுக்கு வரணும், எல்லாமே இங்கே மிடில் ஈஸ்ட்டில் தான் நடக்குது. இங்கே அடித்தா எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும், எக்கனாமிக் க்ரைசிஸ் வரும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கே அடிச்சுட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் மேலே ப்ரெஷரை போட்டு இந்த வாரை நிறுத்து அப்படின்ற ரீசனுக்காக தான் மெயின். இதை பற்றி நிறையா எம்ஜி ஆல்ரெடி பேசிட்டார். அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்ல. ஏன் வேலை போகுது, ஏன் நிறைய பேருக்கு வேலை இது பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது, நிறையா லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்ட்டு, லீஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக இப்போது நார்மலாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் சொந்த லேண்டு ஒன்று வாங்கி அந்த லேண்டில் நான் ஒரு பில்டிங் கட்டி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்னால் நான் லீஸுக்கு எடுத்து இல்லை ரெண்ட்டுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இதுதானே எல்லோரும் பண்ணுறது. இங்கேயும் அதான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஓனர் இருக்கார், ஹவுஸ் ஓனர் இருக்கார். அவரோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 ப்ரீமியமான கார்ஸ் இருக்குது. அவர் ஒரு கேப் டிரைவர். 70 கார்ஸில் இப்போ 5 காரு தான் ஆக்டிவாக ரன்னிங்கில் இருக்குது. மீதி 65 காரு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக பார்க்கிங்லேயே நிற்கிது. ஏன்? கஸ்டமர்ஸ் இல்லை. பீப்புள் இந்த வார் க்ரைசிஸில் காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆப்வியஸாக யாருக்காக இருந்தாலும் நம்ம இந்த டைமில் சேவ் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் பிஸ்னஸ் டவுன் ஆகுது. பிஸ்னஸ் டவுன் ஆனால் ரெண்டல் கொடுக்க முடியாது. ஏன்னா பில்டிங்கில் லீஸ் எடுத்து வச்சுருக்காங்க, ரெண்டல் கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது. ஸோ அந்த பிஸ்னஸே கம்மியாக இருக்குன்ற போது ஆப்வியஸாக நடக்கிறது தானே. அதுவும் ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் இல்லை, என்னால் முடியாது, அது சின்ன சின்ன பிஸ்னஸ் இல்லை, வேலை கிடையாது அப்படின்னுறாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, ஓகே உனக்கு 50% சேலரி தரேன், 60% சேலரி தரேன், நீ போய் ஊரில் போய் வேலை செஞ்சுக்கோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் மேஜராக இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனை. சரி, வார் ரிலேட்டடாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை, எல்லோரும் பேனிக் ஆகுறாங்க. பட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல விதமாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. மற்றபடி இந்த டெப்ரிஸு இதெல்லாம் ஃபாலோ ஆகி தான் அவ்வளோவும் டேமேஜ் நடக்குது. இதுவே இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, அவங்க இந்த ஊரை பற்றி ஏன் அவ்வளோ நியூஸ் வெளியே வர்றது கிடையாது. பரவலாக பல இடத்துல இதை பற்றி பேசப்படுது. ஆனால் எவ்வளோ பேர் காயப்பட்டுருக்காங்க, ஏன் இவ்வளோ டேமேஜ் ஆகும், ஏன் இதெல்லாம் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னா, வெளியே வந்தால் ஃபைன் போட்டுருவோண்டா அப்படின்ட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபைனு. இப்போ ஒன்று பறந்து போகுது, அதை நீ வீடியோ எடுத்து போட்ட சிஐடி பார்த்தானா உனக்கு ஃபைனு. இப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கும் மேஜராக இங்கே துபாயில் இங்கே பார்த்தீங்கன்னா டூரிசம் தான் மேஜரான ஒரு இன்கம். டூரிசம் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக அவங்க எதில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஃபைன்ஸில். எதுக்காக இந்த ஃபைனு, ஏன் இதை பண்ணுறாங்க?
நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. பழைய வீடியோஸ்லாம் எடுத்து இப்போ நடக்கிற மாதிரி எடுத்து போடுறாங்க, வந்து பயம் காட்டுறாங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குது. ஓவராலாக துபாய் சேஃபாக தான் இருக்குது. அங்கங்கே அந்த மாதிரி வந்து ஒரு சில இது நடந்தாலும் பட் ஸ்டில் கவர்மெண்ட் அதை சூப்பராகவே பார்த்துக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலைவாசி வந்து ஏறுது இங்கே துபாயில், ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரிபிள் த ப்ரைஸு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை இங்கே மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க. அவங்க அந்த ஷாப்புக்கு ஒரு ஃபைனையோ இதையோ போட்டு ப்ரைஸை குறைக்க சொல்லி வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் வந்து சப்ளை வருமா இல்லையான்னு தெரியல, அடுத்த மாதமும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற ரீசனுக்காக இந்த மாதமே நம்ம சம்பாதிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யார் அஃபெக்ட் பண்ணுது? ஜென்ரலாக நம்மள மாதிரி பொதுமக்களை தான் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ துபாய் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ்லாம் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ்லாம் பண்ணக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்களா, செக்யூரிட்டி வந்து இங்கே என்னடா சுற்றினுங்கிற, யாரா நீ அப்படிங்கிற, இன்றைக்கி வேறு கேஷுவல்ஸில் வேறு வந்திருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் அலர்ட்டாக இருக்கிறாங்க. சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அங்கே ஹெலிபேடில் எவனோ சுற்றினுக்கிறான் பாரு, அவனை போய் என்னான்னு கேளு அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், நான் என்னோடய பர்சனல் ப்ளாகாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி ஓகே கேரியான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஜாப் வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஈவன் எங்களுக்குமே அந்த பயம் இருக்குது. ஒரு வேளை ஜாப் போயிடுச்சா என்ன பண்ணுறது, ஐயோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்ற பயம் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி இது வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இவன் ஒரு ஆள் வந்து முடிவு எடுத்தான் அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்து நின்றும், இந்த பிரச்சனையே இருக்காது. பைத்தியக்காரன் என்ன பண்ணுவார் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு மென்டாலிட்டிங்க. வேர்ல்டு டாப் ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலையும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தால் அது என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக இந்த இது ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன், இந்த வாரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் குழந்தைங்க 166 பேர் ப்ளஸ் வந்து இதோ இப்போ நேற்று பிரிட்ஜு, அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு பிரிட்ஜை அடித்து 200க்கும் மேற்பட்டவங்க வந்து அடிபட்டு இருக்காங்க, 50 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஏன்னா இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரிஜினல் நம்பர்ஸ் எதுவுமே நம்மகிட்ட வரப்போதில்லை. அதே மாதிரி இங்கே துபாயில் நடக்கிறதும் யாரும் வெளியே சொல்ல போகுது. ஏன்னா ஒரிஜினல் நம்பர்ஸ் எதுவும் வெளியே வராது. வெளியே வந்தால் கண்ட்ரிக்கு டேமேஜ், கண்ட்ரியோட பேர் போகும். இவ்வளோ டேமேஜை பண்ணுறது யார்? ஒரே ஆள், ட்ரம்ப்பு. ஒரு பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, நீ உனக்கு வந்து இதுவாக இருக்குதா, நீ போய் டேரெக்டாக மிலிட்ரி சண்டை போடுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கும் போது அதுதான் என்னோட மேஜர் கன்சர்னாக இருக்குது. உங்களோட கன்சர்னும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் மேலே சரி யார் மேலே தப்பு அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு அடித்தது யார்? 166 குழந்தைங்க இருக்கிற ஸ்கூல் அடித்தது யார்? இந்த பிரிட்ஜெல்லாம் அடித்து உடைச்சது யார்? ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரானு, நீ என் ஸ்கூல் அடிக்கிறியா, நான் திருப்பி உன் ஸ்கூல் அடிப்பேன். நீ என் பிரிட்ஜ் அடிக்கிறியா, நான் திருப்பி இருக்கிற பிரிட்ஜஸ் அடிப்பேன். நீ வந்து என்னோடய காலேஜ் அடிக்கிறியா, நான் திருப்பி உன் காலேஜ் அடிக்கிறேன். இதுதான் இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர இவங்க அடிக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, திருப்பி வந்து டேரெக்டாக அமெரிக்கா அடிக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிற இடத்துல யார் எதெல்லாம் அமெரிக்கன் அஃபிலியேட்டடாக இருக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சுன்னுக்கிறாங்க. நடுவில் வந்து இவ்வளோ இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறோம். இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபிலிப்பினோஸு, சூடானு, ஜார்டனு, எல்லா கண்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்கும். பட் இதால் மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிழைக்க வந்து இங்கே ஒரு வேலை தேடி கஷ்டப்பட்டு சரி சம்பாதிச்சு ஏதாவது ஒன்று ஊருக்கு அனுப்புவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்தவங்க தான் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் லோக்கல் எமிராத்தி பீப்புளை விட இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் மற்ற நேஷ்னாலிட்டிஸ் மட்டும்தான். நம்ம மட்டும்தான் இங்கே பாதிக்கப்படுறோமான்னு கேட்டால் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை லாக் பண்ணி வச்சுட்டாங்க, யாருக்கும் ஆயில் சப்ளை போகிறதில்ல, நடுவில் கேஸ் தட்டுப்பாடு வருது, ஏகப்பட்ட பிரச்சனை. இது எல்லாம் இவங்க நினச்சா நிப்பாட்டலாம், நினைக்க மாட்டாங்களே. காலையில் ஒன்று சொல்கிறான், நைட்டு ஒன்று சொல்கிறான், ஈவினிங் ட்வீட்டில் ஒன்று வேறு ஒன்று போடுறான். இவங்க பேச்சை நம்பவே முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க முடியும். நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அலர்ட் வருதா, அது நான் நிறைய பேரை பார்க்குறேன், அலர்ட் வருது, அப்போ தான் போய் வெளியே போய் நின்று ஐயோ மிசைல் அங்கே பாரு, இங்கே மிசைல், இதோ போது பாரு, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுக்கிறாங்க. ஸோ இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. சவுண்டு வருது, மிசைல் வருதுன்னு சொல்லி பான்னு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வந்து விழாது. இன்கேஸ் வந்து எதாவது டெப்ரிஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ பார்த்து சேஃப்டியாக இருங்க.
அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.